ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம ராமாயணத்தில் பார்க்குற வானரர்கள் நம்ம நினைக்கிற குரங்குகள் கிடையாதுன்னும், அவள் ஆட்சி முறையை அறிஞ்சவானும் அமிர்தத்தை உண்ட தேவர்களுக்கு நிகரான ஆயுதங்களை கையாளக்கூடியவானும் பார்த்தோம். ஆடையின் மேலே ரெண்டாவது ஆடையாக அணியிறவ பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த வானரர்கள். சண்டையின் போது வானரர்கள் வேஷ்டியை இறுக்கி கட்டிண்டு சண்டையில் முனைஞ்சதாக வர்ணிக்கப்படுறது. வாசனை திரவியங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம் சாஸ்திர முறைப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அந்த வழிமுறைகள் வானரர்கள் அறிஞ்சிருந்தான்றது தெரியறது. சுக்ரீவனை சந்திக்க லக்ஷ்மணன் போர்ச்சே தலைநகரமான கிஷ்கிந்த நகரை பார்க்குறார். அப்போ மாளிகைகளையும் 7 மாடி கட்டடங்களையும் அவர் பார்க்குறார். சுக்ரீவனின் அரண்மனை இந்திரனுடைய அரண்மனையும் ஒத்ததாக இருக்கிறதா அவர் பார்க்குறார். தர்ம நியாயங்களை வானரர்கள் விவரமாக பேசுகிறத அவர் காது கொடுத்து கேட்குறார். வேதங்களை கற்றுணர்ந்தவரா ஹனுமார் வர்ணிக்கப்படுறார். பல்வேறு சாஸ்திரங்களையும் நீதிகளையும் பல வானரர்கள் கற்று இருந்திருந்திருக்காங்க. அப்போது இப்படி வர்ணிக்கப்படுற வானரர்கள்கிட்ட சில பலவீனங்களும் இருந்தது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பலவீனங்களாக சொல்லப்படுறது வெகு சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவா, கோபம் கொள்ளக்கூடியவா, மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவா, எளிசில் ஏமாந்து போகக்கூடியவா, ஸ்திர புத்தி இல்லாமல் இருக்கக்கூடியவான்ற குணங்கள் வானரர்களுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு வாள் இருந்தாலும் நடத்தையிலையும் அறிவுலையும் பழக்க வழக்கங்களையும் அவள் மனுஷாலை போல பெருசும் ஒத்துருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு வால்மீகி ராமாயணத்தில். இந்த விவரங்களையும் மனசில் நிறுத்திட்டு தான் நம்ம சுக்ரீவன், வாலி, ஹனுமார் போன்ற பாத்திரங்களை நம்ம அணுகணும். இந்த ராமாயணத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம முன்ன பார்த்த மாதிரி நம்ம பார்த்தோம். நம்ம சற்றேறக்குரிய மனுஷால ஒத்திருந்த ஒரு இனமாக தான் ராமாயணத்தில் வரக்கூடிய வானர இனம் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். சரி, இப்போது நம்ம கட்டத்துக்கு வருவோம். ராமர்னுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழறார் சுக்ரீவன். என் மனசில் உள்ளதையெல்லாம் ஒழிக்காமல் உங்ககிட்ட கொட்டியிட விரும்புகிறேன், அனுமதி அளிங்கன்னு சொல்லிட்டு முன்னே சொன்ன சுருக்கமான கதையை விவரித்து சொல்ல தொடங்குறார் சுக்ரீவர். நான் வாலியினால் அவமானப்படுத்தப்பட்டேன், நாட்டை விட்டு துரத்தப்பட்டேன், என் மனைவியும் அவனால் கவர்ந்து செல்லப்பட்டிருக்காங்க, எனக்கு வேண்டியவா சிறையில் இடப்பட்டிருக்காங்க, என்னை கொல்றதுக்காக அவன் அனுப்பின வானரர்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ராமர்கிட்ட. அப்போ ராமர் கேட்குறார், என்ன காரணத்துக்காக உனக்கும் வாலிக்கும் இடையே பகைமை ஏற்பட்டதுன்னு கேட்குறார். அப்போ சுக்ரீவன் சொல்கிறார், வாலி என்னுடைய மூத்த சகோதரன், தந்தை இறந்த பிறகு அவன் பட்டத்தை ஏற்றுண்டான், நான் அவனுக்கு அடங்கி நடக்கிறவனாக தான் இருந்தேன். வாலிக்கும் மாயாவின்ற அரக்கனுக்கும் இடையே ஒரு பெண்ணின் காரணமாக விரோதம் ஏற்பட்டிருந்தது. ஒரு முறை அவன் நள்ளிரவில் கிஷ்கிந்தைக்கு வந்து தன்னோட சண்டைக்கு வருமாறு வாலி அழைச்சார். ரொம்ப கர்ஜனை புரிஞ்சு மாயாவியின் குரலை கேட்டு வாலி உடனே சண்டைக்கு புறப்பட்டார். அப்போ அவனுடைய மனைவிமார்களும் நானும் அவனை தடுக்க முயற்சித்தோம். ஆனால் வாலி எங்களையெல்லாம் உதறி தள்ளிட்டு சண்டைக்கு புறப்பட்டுட்டார். அப்போ நானும் அவர் பின்ன போனேன். நாங்கள் 2 பேரும் வர்றதை பார்த்து அந்த அசுரன் ரொம்ப வேகமாக ஓடினார். அப்போது சுக்ரீவன் தொடர்ந்து சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் அவனை பின்பற்றி செல்ல அவன் பூமியில் ஒரு பெரிய பள்ளத்தில் புகுந்துட்டான். வாலி என்கிட்ட, நானும் இந்த பள்ளத்தினுள்ளே இறங்கி போய் அந்த அசுரனை கொல்ல போகிறேன்னு சொல்கிறேன், நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்துருன்னு சொல்லிவிட்டு நான் தடுத்து கூட கேட்காம அந்த பள்ளத்தினுள்ளே புகுந்துட்டார். 1 வருட காலம் நான் அந்த பள்ளத்தின் வாயிலே காத்துட்டுருந்தேன். வாலி ஆனால் திரும்பவே இல்லை. அவன் இறந்துட்டானுன்ற கவலை என் மனசில் உண்டாச்சு. அப்படிலாம் அந்த நிலையில் அந்த பள்ளத்தில் ரத்தம் நுரைச்சுண்டு வெளிப்பட்டது. ஒரு அசுர கர்ஜனை என் காதில் விழுந்தது. சரி, அண்ணனின் குரலை ஆனால் நான் கேட்கல. இதையெல்லாம் வச்சுட்டு என்னுடைய தமையன் இறந்துட்டான்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால் ஒரு பாறையை தள்ளி பள்ளத்தின் வாயில் மூடிட்டு அங்கே வாலிக்கு இறுதி சடங்குகளை செஞ்சுட்டு நான் கிஷ்கிந்தைக்கு திரும்பிட்டேன். மந்திரிகள் தங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக என்ன நடந்ததுன்றச்ச பற்றி அறிஞ்சிட்டாங்க. நானாக அவகிட்ட எதையும் சொல்லவில்லை. அவளாக அறிஞ்சின்ற பிறகு அவளுடைய ஆலோசனை செஞ்சு எனக்கு முடிசூட்டினாங்க, பட்டத்தை ஏற்றுண்டேன். நான் ஆட்சி புரிஞ்சுட்டு வரும்போது மாயாவியை கொன்ன வாலி திரும்பி வந்தார். நான் சிம்மாசனம் ஏறினதை பார்த்து ரொம்ப கோபம் அடைஞ்சார். அமைச்சர்கள் எல்லாரையும் சிறையில் வச்சுட்டார். அவர் உயிரோடு திரும்பி வந்ததை பார்த்து மகிழ்ந்தனா அவர் பணிவோடு வரவேற்றேன். அவருடைய 2 கால்களையும் என்னுடைய தலையில் கிரீடத்தினால பணிஞ்சு அவரை கௌரவிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடருது. நம்ம அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.